வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2005 வெளியான ஒரு சூப்பர் ஹிட் ரொமான்டிக் மூவி. ஒரு சில படங்களை பார்க்கும்போது இந்த காதல் ஜோடி ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஏக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லணும்னா, 39 வயசான நம்ம ஹீரோயின், 19 வயசான நம்ம ஹீரோ, இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இந்த வயசு வித்தியாசத்தை மீறி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் டைமுக்கு ஒர்த்தாக இருக்கும். என்னதான் வயசு வித்தியாசம் இருந்தாலும் இந்த லீட் பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுவும் இந்த ஹீரோயினை பல படங்களில் பார்த்துருப்பீங்க. சரி வாங்க இந்த படம் என்னங்கிறத பார்த்துடலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயின் ராஃபியை காமிக்கிறாங்க. ரொம்ப சோகமாக அவள் தெரபிஸ்ட்டை பார்க்க வந்திருக்கா. அவள் சோகத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷ கல்யாண பந்தத்தை முறிச்சுக்கிறதுக்காக நேற்று தான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டு வந்திருப்பான். அதை நினச்சி ரொம்ப அப்செட்டாக இருக்கா. ஆனால் அவள் தெரபிஸ்டான லிசாவும் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கோ, எப்போ உன் கணவனுக்கு நீ செல்லா காசு ஆயிட்டியோ அதுக்கப்புறம் அவரை பற்றி நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. உன்னோட லைஃப்பை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோ. உன்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணு. ஒரு வாரங்களுக்கு இந்த கவலை இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு ராஃபிக்கு பாசிட்டிவாக தெரபிஸ்ட் லிசா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் கட் பண்ணால் இங்கே நம்ம 19 வயசு ஹீரோ டேவிடை காமிக்கிறாங்க. டேவிட் ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட். கண்ணில் பார்க்குறத கை வரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட்டு. ஆனால் வயசு பாருங்க, அந்த டேலண்ட்டை எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான மோரிஸ் கூட சேர்ந்து டியூட்டி அடிக்கிறதே அவனோட முழு நேர பொழுதுபோக்காக இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், மோரிஸ் கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மோரிஸோட லவ் ப்ரப்போசலை ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பழி வாங்குறதுக்காக அவள் வீட்டுக்கு ஒரு கேக்கை தூக்கிட்டு வந்திருக்கிறான். ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எதுக்காகடா இவன் கேக்கை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த வீட்டோட பெல் அடிக்க அந்த பொண்ணு வெளியே வருது. இந்தா என்னோட ப்ரெசன்ட் அப்படின்னு வாங்கிட்டு வந்து அந்த கேக்கை அப்படியே அந்த பொண்ணோட மூஞ்சியில் அமுத்துறான். அந்த பொண்ணு ஒரு கத்து கத்த அவனை தான் பாஞ்சு அடிச்சுட்டு அவங்க ரெண்டு அண்ணனுங்களும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே பாயிறானுங்க. டே மாப்பிள்ள வண்டி இடுறா அப்படின்னு கத்திட்டே பின்னங்கால் புடனில் அடிக்க மோரிஸ் ஓடி வர்றான். என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்ச டேவிட் ஆல்ரெடி வண்டியை கிளப்பிட்டான். எப்படியோ மோரிஸ் ஓடி வந்து அந்த கார்ல ஜம்ப் பண்ணிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணுகளோட அண்ணன் கையில இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ரெண்டு பேரும் அவனுக்கு அடிச்ச லூட்டியை நினைச்சு பயங்கரமா சிரிச்சுக்கிறானுங்க. அன்னைக்கு நைட்டு டேவிடும் மோரிஸும் ஒரு படத்துக்கு வராங்க. அப்பதான் அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டேவிட் மீட் பண்றான். அந்த கூட்டத்தில் ராஃபியும் இருக்கா. ராஃபியா டேவிட்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் டேவிடோட கேர்ள் ஃப்ரெண்டும் வர இப்போ எல்லாரும் அவங்க ஜோடிகளை கூப்பிட்டுட்டு சினிமா தியேட்டருக்குள்ளே போகிறாங்க படம் பார்க்குறக்கு. படம் பார்த்துட்டு இருந்த டேவிட் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வெளியே வரான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பியும் தியேட்டருக்குள்ளே போகலான்னு பார்த்தா தியேட்டர் லாக் பண்ணப்பட்டிருக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்ச டேவிட் அப்போ தான் ராஃபி அங்கே உட்காந்துருக்கிறத பார்க்குறான். எனக்கு நீங்கள் படத்துக்கு போகலையா அப்படின்னு கேட்கவும், நான் ரெஸ்ட் ரூம் போக வந்தேன், திரும்பி போகலான்னு பார்த்தா லாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த சந்தர்ப்பம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக அமைஞ்சிருக்கு. டேவிடோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து ராஃபி ரொம்ப பெருமைப்படுறா. நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணுறா. ராஃபி பேச பேச டேவிட் அவளவே பார்க்க ஆரம்பிக்கிறா. அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அவளோட அழகு இவனை சுண்டி இழுத்துருச்சு. அவள் பேசுகிற ஸ்டைலு, அவள் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். நைட்டு படம் முடிஞ்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட இவங்க ரெண்டு பேரும் டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. டேவிட் மனசு ஃபுல்லாக ராஃபியே இருக்க அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கட் பண்ணி விடுற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். அப்படின்னா அவனுக்கு ராஃபி மேலே லவ் வந்துருச்சு. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ராஃபிக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் பாருங்க, அவளை பார்த்ததுலேருந்து டேவிடோட மனசு ஃபுல்லாக ராஃபி தான் நிறைஞ்சிருக்கா. அவளை அடுத்தது எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அவள் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியை பார்த்ததுமே பயந்துக்கிறான். ஆள் அப்படி இருக்கிறான். அவன் கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் கூட வாங்க முடியாதுன்னு புரிஞ்சவன் வீட்டுக்கு வந்து எல்லோ பேஜஸை எடுத்து ராஃபியோட நேமை தேட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக அவள் பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பல அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் ராஃபியை கான்டாக்ட் பண்ணுறான். பயபுல தைரியத்தை வரவழைச்சிட்டு அவளை ஒரு டேட்டுக்கு கூப்பிட இதை கேட்டு ராஃபி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறான். ஆனால் அதே சமயத்தில் அவன் தைரியம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவள் சம்மதிக்கிறா. அதன்படி இப்போ ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, அவ்வளவு நேரத்துக்கு பேசுகிறாங்க. ராஃபி இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு டின்னரை அனுபவிச்சு பல ஆண்டுகள் ஆகுது. கல்யாணமான இந்த 10 வருஷத்துல கடைசி 5 வருஷமா கணவன் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தனியா தான் இருக்கா. யார் கூடவும் டேட்டிங் போனதில்லை, யாரையும் டேட்டிங் பண்ணணும் அப்படின்னு கூட நினைச்சதில்லை. அந்த அளவுக்கு ஆண்கள் மேல ஒரு வெறுப்போட சதா சர்வ காலமும் அவள் வேலையவே பார்த்துட்டு இருந்திருப்பா. டேவிடோட துள்ளலான கேரக்டர் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட ஹியூமரை ரொம்ப ரசிக்கிறா. ரெண்டு பேரும் டின்னரை முடிச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறாங்க. பீர் வாங்கும்போது தான் இவன் லைசன்ஸை பார்க்கறா. இவனுக்கு 19 வயசு அப்படிங்கிறத ராஃபி தெரிஞ்சுக்கிறா. இது அவளுக்கு அப்செட் ஆகுது. ஆனா டேவிடோ அவ கவலைப்படுறத பார்த்து சிரிக்கிறான். வயசாவது ஒன்னாவது, நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறான். இத்தனை நேரம் பேசினது பத்தாது போல் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு பார்க்கில் வந்து உட்காந்து
அங்கேயும் மணிக்கணக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் தெரப்பி செஷனுக்கு வந்த ரேஃபியை பார்த்து லிசா ஆச்சரியப்படுறா. ஏன்னா ரேஃபியோட முகம் பிரகாசமான பல்பு மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. என்ன சங்கதி அப்படின்னு லிசா கேட்கவும் அவ புது பாய் ஃப்ரெண்டை பற்றி விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நேற்று அந்த பார்க்கில் அவங்க முத்தம் வச்சுக்கிட்டது, ரொம்ப நெருங்கி பழகினது, இதை பற்றி எல்லாத்தையுமே லிசா கிட்ட கண்கள் விரிய பேசிட்டு இருக்கா. இந்த உறவு எத்தனை நாளைக்கு நிலைக்கும்னு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவோ ரேஃபி பேசுறதுவே கவனிச்சுட்டு இருந்த லிசாவும் இந்த சந்தோஷமான மொமெண்டத்தை கண்டினியூ பண்ணு, எக்காரணத்தை கொண்டு ஃபியூச்சரை பற்றி யோசிக்காத, இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு லிசா அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த சீனில் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங் சீனு. என்னன்னு பார்த்தா அந்த டேவிட் வேற யாரும் இல்லை, இந்த தெரபிஸ்ட் லிசாவோட மகன்தான். டேவிடும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவன் லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் அவங்க அம்மா கிட்ட ஒப்பிச்சிருவான். அதே போல தான் இன்றைக்கும் அவன் புது கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாது தன்னோட 39 வயசு பேஷண்ட்டு ரேஃபி தான் தன்னோட 19 வயசு பையனோட புது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவங்ககிட்ட உறுதியாக சொல்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணுற பொண்ணு ஜூவிஷாக இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. டேவிடும் நான் லவ் பண்ணுற பொண்ணு என்னை விட 1 வயசு தான் அதிகம் அப்படின்னு பொய் சொல்லி வைக்கிறான். ஆனால் அவளுக்கு 39 வயசு அப்படின்னு டேவிடுக்கு தெரியும். அம்மா கிட்ட சொல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அதை மறைச்சிடறான். டேவிட் தினம் தினம் ரேஃபியை போய் மீட் பண்ணுறான். அவங்க ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பயங்கர ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. இவன் வாயி அவகிட்ட இருக்கு, அவ வாயி இவங்கிட்ட இருக்கு. அப்படி எப்போ பார்த்தாலும் வாயை கவிட்டே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது பத்தாதுக்கு நைட்டெல்லாம் இந்த பாம்புகளாட்டா ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சுக்கிறாங்க. அடுத்த தெரப்பி செஷனுக்கு வந்த ரேஃபியை இத்தனை சந்தோஷமா கடந்த 5 வருஷமா அவங்க பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ரேஃபி சந்தோஷமா இருக்கா. பயங்கர மேக்கப் போட்டிருக்கா, செம கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணியிருக்கா. என்னம்மா உங்க டேட்டிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத லிசா ரேஃபி கிட்ட கேட்கவும் ரேஃபி டேவிட்டை பற்றி டீட்டெயில்டாக பேச ஆரம்பிக்க லிசாக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ தான் இவன் தன்னோட மகனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. இதனால் ஷாக்கான லிசா சீக்கிரமாக அந்த தெரப்பி செஷனை முடிச்சு ரேஃபியை வெளியே அனுப்புகிறாங்க. கதவை தாள் போட்டு அதிர்ச்சியில் நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க. ரேஃபி ஜூவிஷ் மட்டும் இல்லை, தன் பையனை விட 20 வயசு அதிகமானவ. எப்படி லிசாவால் இந்த காதலை ஏற்றுக்க முடியும்? அடிச்சு பிடிச்சி தெரப்பிஸ்டே அவங்களோட தெரப்பிஸ்ட்டு கிட்ட போகிறாங்க. பைத்தியக்கார டாக்டருக்கே பைத்தியம் முடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அம்மா கிட்ட போய் புலம்புன்னு புலம்புறாங்க. ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பழுத்து பழமாக கிடக்குது. ஒன்றும் கவலைப்படாத, இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன் தான், சீக்கிரம் இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பிரிஞ்சிருவாங்க, எக்காரணத்தை கொண்டு நீ இடையில போந்து குட்டையை குழப்பிடாத அப்படின்னு லிசாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு டேவிட் ரேஃபியை ஒரு பார்ட்டி கூப்பிட்டு வரான். அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ரேஃபி தான் வயசானவ, ஆனாலும் ரொம்ப பாசிட்டிவ் வைபாக அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த பார்ட்டியை ரேஃபியும் என்ஜாய் பண்ணுறா. பார்ட்டி முடிஞ்சு டேவிடும் ரேஃபியும் காரில் வராங்க. ரூமுக்கு போகிற வரைக்கும் கூட பொறுமை இல்லாமல் காருக்குள்ளேயே கச்சமுச்சா பண்ணுறாங்க. டேவிட் பார்த்தீங்கன்னா அவன் காலேஜுக்கு பக்கம் அப்படிங்கிறதால அவன் தாத்தா பாட்டி வீட்டில் தான் தங்கியிருக்கிறான். இன்னைக்கு ரேஃபியை அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனால் அவங்க தாத்தா பாட்டிக்கு தெரியாமல் சத்தம் போடாமல் பின்வழியாக ரேஃபியை அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த ரூமில் ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸை பார்த்த ரேஃபி வாயடைச்சு போயிடுறான். நீ பிறவிலேயே ஒரு ஆர்டிஸ்ட் டேவிட், நீ ஏன் இதெல்லாம் ஷோகேஸ் பண்ணக்கூடாது, மில்லியன்ஸ் கணக்கில் உன்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணுறா. அப்புறம் என்ன அந்த நைட்டை தாத்தா வீட்டில் சத்தம் போடாமல் 2 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் தான் தாத்தா பாட்டியும் வெக்கேஷன் போகிறதா டேவிட் கிட்ட சொல்கிறாங்க. நானும் பாட்டியும் அந்த சிகாகோ போய் பார்த்து சுற்றிட்டு வரலான் இருக்கோம்ப்பா, எங்களுக்கு ரொம்ப நாளாக அங்கே போகணும்னு ஆசை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறதால தனியாக இருக்கிறதுக்கு டேவிட்டுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மோரிஸ் கூட போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறான். ஆனால் மறுநாள் தெரப்பி செஷனுக்கு வந்த ரேஃபி இன்னொரு பெரிய குண்டா தூக்கி லிசாவோட மண்டையிலேயே போடுறா. அதாவது ரேஃபியும் டேவிடும் இப்போ ஒன்றாவே லிவ் இன் ரிலேஷனில் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த தகவல் தான். இதை கேட்ட லிசாக்கு தலையே சுத்துது, கண்ணெல்லாம் கலங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிறாங்க. மோரிஸ் கூட போய் தங்கிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு டேவிட் ரேஃபி கூட தான் தங்கிட்டு இருக்கான். அவங்களோட லிவ் இன் ரிலேஷன் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த வீக்கெண்டை கொண்டாடுறதுக்காக ரேஃபி டேவிட்டை அவள் கொலிகோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. இவங்கள வரவேற்கிறதுக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அப்போதான் அவள் ஃப்ரெண்டோட குழந்தைய ரேஃபி வாங்கி கொஞ்சறதா டேவிட் பார்க்குறான். ரேஃபிக்கு குழந்தைங்கன்னா அலாதி பிரியம், ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ரேஃபி அந்த குழந்தைய கொஞ்சறதை பார்த்த டேவிட்க்கு ரேஃபிக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு அப்படின்னு புரியுது.
ஆனா டேவிட் அப்பாவாக தயாரா இல்ல. அவனே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க அம்மாக்கு. இந்த விஷயம் டேவிடோட மனச கொஞ்சம் பாதிக்குது. இத்தனை நாள் ராஃபி மேல இருந்த அந்த அட்ராக்ஷன்ல அவ கூட கூத்தடிச்சிட்டு இருந்தான். ஆனா இப்பதான் அவனுக்கு அந்த ரியாலிட்டி கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இதனால ராஃபி கூட கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த செஷன்ல ராஃபிய காமிக்கிறாங்க. பயங்கர அழுகையோட லிசாக்கு எதிர உட்கார்ந்திருக்கா. லிசாவோட மனசுக்குள்ள இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை. ராஃபி அவ வாயால சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா அவ பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ராஃபி புலம்ப ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளா டேவிட் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லவும் லிசா துள்ளி குதிச்சு எந்திரிக்கிறாங்க. பின்ன இருக்காதா, அப்பா இந்த கிழவிகிட்ட இருந்து என் பையன் தப்பிச்சாண்டா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி பெருமோச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்த ராஃபி கிட்ட மூடி மறைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண லிசா, நீ டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட பையன் அப்படின்னு அந்த உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்ட ராஃபிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க பையனை பற்றி அந்தரங்கத்தையவே அம்மா கிட்ட சொல்லியிருக்கமே அப்படின்னு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறா. இதை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை, என் ஃபீலிங்ஸ் கூட விளையாண்டுட்டீங்க அப்படின்னு லிசா கிட்ட கோபமாக சொல்லிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்தவ டேவிட் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, இதை கேட்டு முதல் டேவிட் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி எதுக்காக எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சீங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். இதை தொடர்ந்து ராஃபிக்கும் டேவிடுக்குமே ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அந்த ஆர்கியூமெண்ட் பெருசாக டேவிட் கோவிச்சுட்டு அவள் வீட்டை விட்டுட்டு உண்மையிலேயே மோரிஸ் வீட்டுக்கு போயிடுறான். சில நாட்களுக்கு அப்புறம் ராஃபியும் டேவிடும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் இப்போ ஒன்றா இல்லை, தனித்தனியாக தான் இருக்காங்க. பெரிய அளவுக்கு முகம் கொடுத்தும் பேசிக்கிறது இல்லை. அப்போதான் ராஃபியும் நான் கல்யாணம் பண்ணி அம்மாவாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல டேவிட்டுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால ஃபைனலாக அவங்களுக்குள்ள பேசி ராஃபி அவனை பிரியறதா முடிவு பண்ணிடுறா. நம்ம 2 பேர்த்தோட வாழ்க்கையும் எதிர் எதிர் டைரக்ஷனில் இருக்கு, அதனால இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு ராஃபி அவனை பிரியறதா டிசைட் பண்ணிடுறான். அதே சமயத்தில் தெரபிஸ்ட் லிசா தன்னோட தவறை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்டென்ஷன் என்னமோ டேவிட்க்கும் ராஃபிக்கும் உதவி செய்கிறதா, ஆனால் அவங்க நல்லது நினச்சி அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. தன் பையனோட வாழ்க்கையை தானே கெடுத்துட்டோமோ அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ராஃபி டேவிட் பிரிவுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சதாசர்வ காலமும் ராஃபிக்கு டேவிட் நினப்பாவே இருக்கு. டேவிடுக்கு ராஃபி கூடவே இருக்கணும் அப்படின்னு தோணுது. அவளை மறக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்க்குறான், ஆனால் அவனால் மறக்க முடியல. அந்த சமயத்தில் தான் மோரிஸ் அவனை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறான். மச்சான் நீ பார்ட்டிக்கு வா, ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு அவனை வலுக்கட்டாயமாக ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருந்த டேவிட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்ட்டி வைப் அவனுக்கு தொத்திக்க கடைசியாக அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு தானா டேவிட்டை தேடி தேடி வந்து டான்ஸ் ஆடுது. இதெல்லாம் மோரிஸோட வேலை தான். பார்ட்டி முடிஞ்சு காலையில் டேவிட் கண்ணு முழிக்கிறான். பக்கத்தில் அந்த பொண்ணு. அப்போதான் அவனுக்கு மண்டையில் உரைக்குது, நம்ம ராஃபிக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு. அவன் செஞ்ச தப்பா நினச்சி தன் மேலேயே ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் உருண்டோடிட்டு இருக்க ஒரு நாள் விதிவசத்தால் ராஃபியும் டேவிடும் நேருக்கு நேர் சந்திக்க நேரிடுது. ஒரு ஷாப்பிங் மாலில் சந்திச்சுக்கிறாங்க. அவங்க கண்ணோட கண்ணு சந்திச்சது தான் தாமதம். அவங்க மனசுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு பழையபடி ரொம்ப இன்டிமேட்டாக ரொமான்டிக்காக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் மறைஞ்சு திருப்பியும் அவங்க ஒரு லிவ் இன்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. முன்ன இருந்ததை விட இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் உண்டாகுது. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு சேலஞ்சு தான். டேவிடோட ஃபேமிலி ராஃபியை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். ஆனால் டேவிடோட ஃபேமிலியும் ராஃபியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2 கையும் விரிச்சு வா மகளே அப்படின்னு அவளை ஆற தழுவிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மாவும் அவங்க ஜாதியெல்லாம் தூக்கி வீசிடுறாங்க. கூடவே அவங்க குற்ற உணர்ச்சியும் தூக்கி வீசிடுறாங்க. இப்படி அவங்க லைஃப் ஸ்மூத்தாக அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த சமயத்தில் ராஃபியோட கொலீக் ஒருத்தி அவளை மீட் பண்ணுறா. டேவிட் லாஸ்ட் டைம் ஒரு பார்ட்டி பண்ணியிருப்பான்ல ஒரு பொண்ணு கூட, அதையே இந்த கொலீக் பார்த்துருக்கா. அந்த பார்ட்டிலேயே டேவிட் அவ கூட அத்துமீறி ஆடினது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்க ரொம்ப கோபமாக அவன் வீட்டுக்கு வந்த ராஃபியும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் உனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவள் கையை பிடிக்க போகிறான். ஆனால் அவன் கையை தட்டி விட்டுட்டு, எனக்கு துரோகம் பண்ணிட்டு இல்லை, உன்னையே நம்பி இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட கோவிச்சுட்டு ராஃபி கிளம்பி போயிடுறா. டேவிட் வேற என்ன பண்ணுவான், நேராக அவங்க அம்மாவை தேடி ஓடி வர்றான். அம்மா இந்த மாதிரி ஆயிப்போச்சம்மா அப்படின்னு சொல்லவும் இது எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த லிசாவும், இதோ பாருப்பா
காதல்ல நம்பிக்கையும் உண்மையும் தான் முக்கியம். நீ பண்ணுனது மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்த அந்த பொண்ணு மன்னிக்கணும்னா அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு அம்மா சொல்லவும், டேவிட் ராஃபிய தேடி ஓடி வர்றான். அவங்க அம்மா சொன்ன மாரியே அவகிட்ட மனசுல இருந்து மன்னிப்பு கேட்கறான். நான் உன் கால்ல கூட விழுக தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு ராஃபி மனசு இளகுறா. அவனை மன்னிக்கிறா. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல 2 பேரும் ராஃபியோட ரூம்லயே தங்குறாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற காதல உடம்பு வழியா வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆனாலும் என்னதான் அவங்களுக்குள்ள டீப்பான லவ் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையோட டைரக்ஷன் வேற வேற திசையில இருக்கு. ரயில்வே தண்டவாளம் மாதிரி இது என்னைக்கும் ஒன்று சேர முடியாது அப்படின்னு ராஃபிக்கு புரியுது. ராஃபிக்கு அம்மாவாகணும்னு ஆசை. ஆனா டேவிட் அதுக்கு தயாரா இல்ல. அவன் அப்பாவாக தயாராகும் போது ராஃபிக்கு 50 வயசை கடந்துரும். அவளால குழந்தைய பெத்தெடுக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுவா. இந்த உண்மையை உணர்ந்த ராஃபி டேவிட் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரியணும் அப்படின்னு முடிவு பண்றா. பிரிஞ்சும் போயிடுறா. இப்ப வருஷங்கள் உருண்டோடுது. ராஃபி சொன்ன மாதிரியே அவனோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஷோ நடத்துறான் டேவிட். அந்த ஷோ மிகப்பெரிய ஹிட்டு. அதன் மூலமா அவன் மில்லியன்ஸ் கணக்குல பணம் சம்பாதிக்கிறான். இப்ப டேவிட்க்கு எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றான். அவன் லைஃப் ரொம்ப எம்டியா இருக்கு. அப்படி ஒரு நாள் மோரிஸும் அவனும் நடந்து போயிட்டு இருக்க ஃபர்ஸ்டா ராஃபியா பார்த்த அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கறான். அந்த ரெஸ்டாரண்ட் கிளாஸ் வழியா உள்ள எட்டி பார்க்க அங்க ராஃபி அவ கொலீக்ஸ் கூட டைனிங் பண்ணிட்டு இருக்கா. டேவிட் பார்க்கறத ராஃபியும் பார்க்கறா. அவ முகத்துல அவனை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இதுக்கு மேல அங்க நிக்க கூடாது அப்படின்னு டேவிட் திரும்பி நடக்கிறான். ஆனா 4 ஸ்டெப்பும் கூட போயிருக்க மாட்டான். ஆனா அந்த 4 ஸ்டெப்பும் கூட அவனால அடி எடுத்து வைக்க முடியல. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப லாங்கா ஃபீல் பண்றான். திரும்ப ஓடி வந்து பனி படர்ந்த அந்த கண்ணாடிய கையால தேய்ச்சு தெளிவுபடுத்திட்டு உள்ள பார்க்கறான். இவன் பாப்பான் அப்படிங்கிறதுக்காகவே ராஃபி அந்த கண்ணாடியவே பார்த்துட்டு இருந்திருக்கா. அந்த 2 பேர்த்தோட கண்களும் ஒருத்தர் ஏக்கத்தோட பார்த்துக்குது. அந்த கண்கள்ல பலவித ஏக்கங்களோட அவங்க சந்திச்சுக்கிட்டது, அவங்க பழகுனது, அவங்க வாழ்ந்தது அப்படின்னு ஒவ்வொரு காட்சியா வந்து போகுது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த சுகமான அனுபவங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் முடியுது. என்னங்க, இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.